பசுவாம் ஒன்று என்ற நீ பாசத்தோடு உலைகான். ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றாம். அகர உயிர் என்றேல் இக்கரமத்து என்னும் இருக்கு. இருக்கு என்பது ரிக்வேதம். அதான் இருக்குன்னு இருக்கு. தமிழில் வட சொல்ல தமிழ் படுத்துகிற போது தமிழ் மொழியிலுக்கு தக்கவாறு அதை என்ன செய்யணும்? மொழி மாற்றம் செய்யணும். அப்போ ரிக் என்பது இப்படி எழுதக்கூடாது. ஏன்னா ரகரம் தனித்து வரவே வராது, மொழிக்கு முதல்ல வராது. அப்போ என்ன செய்யணும்? ஈ முன்னாடி போடணும். ராமன்னா ராமன் எழுதணும் இல்லைங்களா? ராங்கிற எழுத்து என்ன வராது, முன்னாடி வராது. அப்போ இந்த ரா என்பது ரூன்னு மாறுது. இக்கில் எழுத்து முடியக்கூடாது. தமிழ் எழுத்து எப்பவுமே இக்கில் முடியவே முடியாது, மெய் எழுத்தில் போய் முடியாது. அதனால் என்ன செய்யணும்? கூ போடணும். இருக்கு. தமிழில் வரும்போது அதை தமிழ் படுத்தணும். ஆனால் வட சொல்ல தான், ஆனால் தமிழில் அப்படியே எழுதக்கூடாது. நாமெல்லாம் இப்போல்லாம் எல்லாத்தையும் போட்டு அடித்து எல்லாம் பஞ்சாமிரதம் பண்ணியாச்சு. தமிழையும் வடமொழியும் கலந்து என்ன செஞ்சாச்சு? பஞ்சாமிரதம் ஆக்கியாச்சு. கலந்து பூராத்தையும் கலந்தாச்சு. தமிழ், வடமொழி, இங்கிலீஷு மூணையும் கலந்து குழப்பி அடிக்க வேண்டியதுதான். சரி, இருக்கு என்பது இருக்கு. சரி, ஒன்றென்றது ஒன்றே கான், ஒன்றே பதி. ஏன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். பிரம்மம் ஏகம் என்பது பொருந்தும். ஒன்றென்றது ஏகம் என்றது. ஏகம் என்பதுக்கு என்ன பொருள்? ஒன்றுன்னு பேர். ஒன்றென்றது பிரம்மப்பொருள் ஒன்று என்று இருக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சொல்லாட்சி இருக்கா இல்லையா? அதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றேகான் பதி. பதி ஒன்று என்று சொல்லுகிறது. உள்ள பொருள் ஒன்றுன்னு சொல்லலை. பதி என்ற ஒரு பொருள் உண்டு, பாசம் என்ற ஒரு பொருள் உண்டு, பசி என்ற ஒரு பொருள் உண்டு. மூணு பொருளில் பதிப்பொருள் தலைமையான பொருள் எதுன்னு கேட்டால் இறைவன் தான். பதியாகிய முதல்வனே ஒன்று. அப்போ பாசம் எத்தனை? 3. பசுக்கள் எண்ணிலி. பிரம்மப்பொருள் ஒன்று. இறைவன் ஒருவனே. ஆன்மாக்கள் பல. பாசம் ஆணவம் கண்மம் மாய் என்று மூவகைப்படும். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய இருக்கில் இருக்கக்கூடிய பிரம்மம் ஏகம் என்ற சொல்லின் பொருள் பிரம்மப்பொருள் ஒன்றே என்பது தான் கருத்து. நீங்கள் உள்ள பொருள் ஒன்றுன்னு பொருள் செய்யக்கூடாது. ஒன்றென்றது எது? ரிக்வேதம் ஒன்றென்றது. பிரம்மம் ஏகம் என்று சொல்லிச்சா அதான் ஒன்றென்றது. இருக்கு ஒன்றென்றது என்னது? ஒன்றே கான். ஒன்று என்பதற்கு பொருள் ஒன்று தான். நான் 1 2 சொல்லலை. ஒன்றென்றது ஒன்றே கான். அது எது? பதி. ஒன்றேகான் பதி. சரி, அப்போ அந்த இன்னொன்று இருக்கிறதா இல்லையா? அந்த அத்துவிதத்தில் என்ன இருக்கிறது? பதி இருக்கிறது, பசி இருக்கிறது. இந்த பதி தான் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. இந்த பாசம் என்னது? இது அறிவுடையது தான், இதுவும் அறிவுடையது தான். ரெண்டுக்கும் அறிவு இருந்தாலும் இந்த அறிவில் வேறுபாடு உண்டு. பாசத்தில் நீங்கி நிற்பது பதி, பாசத்தோடு கூடி நிற்பது பசு. இயல்பாகவே மலத்தோடு கூடி நிற்பது பசு, இயல்பாகவே மலத்தில் நீங்கி நிற்பது பதி. சரிங்களா? ஒன்றென்றது ஒன்றேகான், பதி ஒன்றே. பசுவாம் ஒன்று என்ற நீ, பசு என்று சொல்லப்பட்ட நீ எங்க இருக்கிற? பாசத்தோடு உலைகான். பாசத்தோடு கூடி நிற்கின்றாய். இயல்பாகவே நீ என்ன இப்படி இருக்கிற? பாசத்தோடு கூடி நிற்கின்றாய். அது எது போல என்று சொன்னால் ஒரு ஓமை சொல்றார். ஒன்றென்றால் ஐயா பசுவை பிரம்மம் ஏகம்னு சொல்றது யார்? ஆன்மா தான் சொல்லுது.
இப்போ நான் தான் பிரம்மம்னு சொல்லிகிட்டு இருக்கிறையே, நீ யார் தெரியுமா? பசு. ஏன் நான் பசு? நானும் அறிவுடையவன் தானே. அப்படின்னா நீ எப்படி இருக்கிற? மலத்தோடு கூடி நிற்கின்றாய். மலத்தோடு கூடி நிற்கிற நீ என்னன்னு சொல்லக்கூடாது? நானே பிரம்மம்னு சொல்லக்கூடாது. நானே பிரம்மம்னு சொல்லக்கூடாது. எனவே ஒன்று என்ற நீ பாசத்தோடு உலைகான், பாசத்தோடு உலைகான். ஒன்றின்றால், ஒன்றின்றால் இந்த ஒன்றுன்னு வந்தாவே நீங்கள் பெரிய புராணத்தில் இந்த ஒன்றுன்னு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கணும், நிறுத்திடணும். பெரிய புராணத்தில் எங்கெல்லாம் ஓர் நாள் அப்படின்னு எழுதுவார். அப்படியே கதை போய்கிட்டே இருக்கும். ஓர் நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வழக்கமான நாள் அல்ல. இது வரைக்கும் அந்த அன்பர் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடியாருக்கெல்லாம் வந்தார், சாப்பாடு போட்டார், துணி கொடுத்தாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், எல்லாம் அப்படியே போயிட்டு ஓர் நாள் அப்படிம்பார். இந்த ஓர் நாள் அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஓர் என்பதற்கு சிறப்புன்னு பேர். ஏனைய நாட்களை விட அந்த நாள் சிறந்த நாளாக அமையும். ஓர் என்பது ஒன்று, ஒன்று என்பதே ஒப்பற்ற சிறந்த. ஒன்றுனாவே நீங்கள் நின்றுக்கணும். அட எங்கேயோ அங்கே அது ஒரு விஷயம் இருக்குது அங்கே அப்படின்னு நின்று பார்க்கணும். சரிங்களா? இப்போ பதிக்கு தான் ஒன்றுன்னு பேர். ஒன்று என்பது என்னது? பதி. ஒன்றின்றால், ஒன்றின்றால் என்னது? ஒன்றின்றால் என்னது? ஒன்று இல்லையானால் அப்படின்னு என்னது? பதியாகிய சிவம் இல்லை என்றால் பாட்டோடையே வரணும். ஒன்றென்றது ஒன்றேகான். ஒன்று என்று சொல்லப்பட்டது பதிப்பொருளாகிய சிவம். ஒன்றென்றால் அந்த பதி இல்லைனா, சிவம் இல்லைனா, ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றாம், அக்கரங்கள் என்றாம். இங்கே ஒன்று என்பது சிவத்திற்கும் அகரத்துக்கும் குறித்து நிற்கிறது. அகரம்னா என்னது? ஆங்கிற எழுத்து. இறைவனை குறிக்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அகரத்தை குறிக்கிறோமா இல்லையா? வள்ளுவர் அதான சொல்கிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, திருவருட்பயன் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. பெருமான அகரத்துக்கு ஓமையாக சொல்லுகிறது வழக்கம். காரணம், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டிருப்பது போல உயிர்களெல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டிருக்கும். அப்போது எழுத்துக்களை என்ன செய்கிறோம்? மெய்யெழுத்து, இன்னொன்று உயிரெழுத்து, இன்னொன்று உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்து அகர முதலாக துவங்குகிறது, மெய்யெழுத்து ககர முதலாக துவங்குகிறது இல்லைங்களா? இக்கிலிருந்து துவங்குகிறது. இப்போது இந்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. இந்த 12ல் அகரம் தனித்து நிற்கும், ஏனைய 11 தனித்து நிற்கும், தனித்து நிற்கும். மெய்யன்னா என்னது? உடம்பு. உடம்பு என்பது என்னது? சடம். உயிர்னா அறிவுடையது. தமிழோடைய சிறப்பு வேறு எந்த மொழிக்குமே கிடையாது. அறிவுடையது என்பது 12 எழுத்து. சடம் 18, சடம் 18. இந்த 12ல் அகரத்தை மட்டும் தனியாக பிரிச்சிடணும். இந்த அகரமாகிய உயிரெழுத்து ஏனைய உயிரெழுத்துக்களுக்கும் ஏனைய மெய்யெழுத்துக்களுக்கும் முதலாய் நிற்கும். சரியா? அகரமாகிய சிவம் அறிவுடைய உயிர்களுக்கும் அறிவற்ற உலகத்திற்கும் முதல்வனாய் நிற்பன். இந்த அகரம் இல்லைன்னா உயிரெழுத்தும் இல்லை, மெய்யெழுத்தும் இல்லை. எல்லாத்துக்கும் உண்டு. எதுனா நாத மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம கேட்டு பார்க்கணும், எல்லா எழுத்தும் அகரத்தில் தோன்றுகிறதா? தோன்றுகிறதானா நீங்கள் ப்ரொனன்சியேஷன் எழுத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை. எழுத்தில் எல்லாத்துலேயும் அகரம் தோன்றுதா? இப்போ தமிழ் எழுத்து தோன்றும், கன்னடத்தில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம்,
வடமொழியில் இருக்குது இல்லைங்களா? முதல் எழுத்து என்னது? ஆ. வேறு மொழியில் எல்லாத்துலேயும் ஆ முதல்ல இருக்கா? இப்போ ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? ஏ. இப்போ ஆங்கிலத்துக்கு அகரமே முதல் சொல்லாமா? அதான் எழுத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை, வரி வடிவத்தில் இல்லை. இதுக்கு என்ன பேர்? வரி வடிவம். வரி வடிவத்தில் எல்லா எழுத்துக்கும் அகரம் முதலாக இருக்காது. ஆனால் ஒளி வடிவத்தில் சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் அதில் என்ன செய்யணும்? அகரம் இல்லாமல் எந்த எழுத்தும் தோன்றாது. ஆ இயல்பாகவே தோன்றுவது ஆ என்ற எழுத்து. இது இங்கே நம்ம மூலாதாரத்திலிருந்து சூக்கும வைகரி, தூள வைகரி, மத்திமை எல்லாம் படிக்கிறோமா இல்லையா? 4 வகை வாக்கு: சூக்குமை, பைசைந்தி, மத்திமை, வைகரி. இங்கே நாத மாத்திரையாக மூலாதாரத்திலிருந்து எழுகிற அந்த நாதம் அப்படியே வெளியே வந்து காதுக்கு கேட்குற மாதிரி வந்து அதுக்கு என்ன பேர்? தூள வைகரி வாக்குன்னு பேர். தூள வைகரி வாக்கு. இந்த தூள வைகரி வாக்கு தோன்றணும்னா இங்கிருந்து தோன்றுகிற நாதம் பிராணனோடு கலந்து, பிராணவாயுவோடு கலந்து, எந்தவித விகாரமும் இன்றி என்ன இருக்கக்கூடாது? விகாரம் இல்லாமல். எல்லா எழுத்துக்களுக்கும் விகாரம் உண்டு. விகாரம்னு என்னது? எழுத்துக்கள் தோன்றுகிற முறைமை கொஞ்சம் படிச்சிங்கன்னா தெரியும். எப்படிங்க? நா, பல், உதடு, மேலெண்ணம், கீழெண்ணம், இதை விகாரப்பட்டால் எழுத்துக்கள் தோன்றும். ஊ, உதட்டை குவிச்சிங்கன்னா ஊ, ல, நாக்கம் அடிச்சிங்கன்னா ல. அப்போது என்ன செய்யணும்? இந்த மேலுதடு, கீழுதடு, நாக்கு, பல்லு, இதுலெல்லாம் என்ன செய்யணும்? இங்கேருந்து தோன்றுகிற நாதம் விகாரப்படணும். அதில் எல்லாம் பட்டு என்ன ஆகணும்? அதனோட ஒரிஜினாலிட்டி என்ன ஆகும்? மாறும், விகாரப்படும். விகாரப்பட்டாதான் அந்த எழுத்து தோன்றும். நேரம் வந்தால் என்ன வராது? அந்த எழுத்து வராது. அப்போது விகாரப்படுவது எல்லா எழுத்துக்களும். ஒரு எழுத்து தோன்றணும்னு என்ன செய்யணும்? விகாரப்படணும். மூலாதாரத்திலிருந்து வருகிற நாதம் விகாரப்பட்டால் ஏனைய எழுத்துக்களெல்லாம் தோன்றும். அனைத்து எழுத்துக்களும் விகாரப்படுவது அகரத்தை தவிர. ஆ என்னாச்சு? பல்லோ, நாக்கோ, உதடோ எதுலையும் படாமல் இங்கே தோன்றிய நாதம் அப்படியே விகாரப்படாமல் அப்படியே வெளியே வந்ததுன்னா அகரம். ஆ வாயை திறந்தா போதும். வாயை திறந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அகாரம் தோன்றிவிடும். விகாரப்படாதது அகரம். இறைவனுடைய சிறப்பிலக்கணமே அதுதான். இறைவன் எந்நிலையிலும் விகாரப்படான், எந்நிலையிலும் விகாரப்பட மாட்டான். எல்லா எழுத்துக்களும் விகாரப்படும். உயிர்கள் எல்லாம் விகாரப்படுவது. உயிர்களின் முதல்வாகிய சிவன் ஒருபோதும் விகாரப்பட மாட்டான், ஒருபோதும் விகாரப்பட மாட்டான். அப்போது இந்த அகரமாகி எழுத்துக்கள் தோன்றாமல் எந்த எழுத்தும் தோன்றாது. நீங்கள் ஆ சரி ஈ அப்படின்னாவே என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். வாயை திறந்தாதான் என்ன தோன்றும்? எழுத்துக்கள் எல்லாம் தோன்றும். அப்போ வாயை திறக்கிற போதே முதல் என்ன தோன்றிடும்? அகரம் தோன்றிடும். அகரத்தை ஒட்டித்தான் ஏனைய எல்லா எழுத்துக்களுமே தோன்றும். அகரம் இல்லாமல் ஒரு எழுத்தும் தோன்றாது. அகரம் இல்லாமல் ஒரு எழுத்தும் தோன்றாது. முதல்வனாகிய சிவம் இல்லாமல் சட உலகமோ உயிருலகமோ தோன்றாது. இப்போது அந்த எழுத்துக்குள்ளே எவ்வளவு நுட்பத்தை தமிழ் இலக்கணம் வச்சுருக்கு பாருங்கள். அதான் அகர உயிர் என்றேல். அகர உயிர், அகரமாகிய உயிரெழுத்து, அகரமாகிய உயிரெழுத்து இல்லை என்று சொன்ன அகர உயிர் என்றேல் அக்கரங்கள் என்றாம். அக்கரம்னா என்னது? எழுத்துக்கள். எழுத்துக்களுக்கு அக்கரம்னு பேர். அகர உயிர் என்றேல் அக்கரங்கள் என்றாம். அகரமாகி எழுத்து தோன்றவில்லை என்று சொன்னால் எழுத்துக்கள் தோன்றாது. அக்கரங்கள் என்றாம். அகர உயிரின்றேல் அக்கரங்கள் என்றாம். இக்கிரமத்து என்னும் இருக்கு. இக்கிரமம் அதுபோல. இக்கிரமம் என்பது என்னதுங்க? அதுபோல. எது போல? அகர உயிர் இல்லாமல்
எழுத்துக்கள் இல்லை என்பது போல சிவமாகிய பதிப்பொருள் இல்லை என்று சொன்னால் உயிர் உலகமோ சட உலகமோ இல்லை என்பது கருத்து. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு தடைக்கு விட என்ன? பிரம்மம் ஏகம் என்ற தடை எழுப்பினாங்களா இல்லையா? அப்போது பிரம்மப்பொருள் ஒன்றே, பிரம்மப்பொருள் ஒன்றே, மற்றவையெல்லாம் என்னது? அடிமையும் உடைமையும். என்னம்மா? ஆமாம், வேறா என்பது இப்போ அகரம். அகரம் தன்னிலையில் எப்படி நிற்கும்? அகரம் வேறாய் நிற்கும். இந்த அகரம் என்பது மூணுக்கு ஓமை. இப்போது நீங்கள் இந்த அகரத்தை வச்சு அத்துவிதத்தை நடத்திடலாம். அகரம் என்ற எழுத்து எப்படி நிற்கிறது? வேறாய் நிற்கிறது. ஆ, இப்போ வேற எங்காவது எழுத்து இருக்கா? வேற 11 உயிர் எழுத்து இருக்கா? மெய் எழுத்து 18 இருக்கா? இப்போ வேறாய் நிற்கிறது. இந்த அகரமாகி உயிர் இப்போ கி, இது ஒரு எழுத்து. இதில் என்ன இருக்கிறது? இந்த அகரம் உடனாயும் ஒன்றாயும் இருக்கும். எந்த எழுத்து வேணாலும் வச்சுங்க. இப்போ நான் கீன்னு சும்மா சொல்கிறேன். எந்த எழுத்தை, அகரத்தை தவிர வேறு எந்த எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த அகரம் என்ன செய்யுது? அதோடு நிற்கும், உடனாய் நிற்கும், ஒன்றாய் நிற்கும். ஒன்றாய் நிற்க என்பது கீன்னு தோன்றும் போது என்ன ஆயிடுது? அது தோன்றி விடுகிறதா இல்லையா? உடனாய் நிற்பது. இந்த எழுத்துக்குள்ள இப்போ பாருங்க, இக்கு கூட்டல் ஈ, இக்கு கூட்டல் ஈன்னு வருதா இல்லையா? இப்போ ஈன்னு சொன்னீங்கன்னா இது என்னது? இது உயிரெழுத்து, இது உயிரெழுத்து, இது மெய் எழுத்து. இப்போ உயிர் இருக்கிறது, மெய் இருக்கிறது. இந்த ரெண்டுக்குள்ளே என்ன இருக்கிறது? அகரம் இருக்கிறது. எந்த எழுத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? அகரம் இல்லாமல் இந்த எழுத்து வருமா? அகரம் இல்லாமல் இந்த எழுத்து வராது. அப்போது இந்த எழுத்துக்கு உடனாயும் நிற்கும், இதனோடு கலந்தும் நிற்கும். இந்த எழுத்தை இயக்குவது அகரம்தான். அகரமாகிய எழுத்து தான் எல்லா எழுத்துக்களையும் என்ன செய்யுது? இயக்குகிறது. இயக்குகிற போது எப்படி நிற்கும்? உடனாய் நிற்கும். இயக்குகிற போது உடனாய் நிற்கும், அதில் ஒன்றாயும் நிற்கும். தோன்றுகிற போது ஒன்றாய் நிற்கும். இந்த எழுத்து தோன்றணும்னா எழுத்தோடு எது இருக்கும்? அகரம் இருக்கும். இதை இயக்கணும்னா உடனாய் நிற்கும், உடனாய் நிற்கும். அகரம் என்பது ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதற்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இங்கே என்ன செஞ்சிருக்கிறாரு? வேறாய்க்கு மட்டும் சொல்லிட்டார். தன்னிலையில் வேறாய் நிற்கிறதா இல்லையா? ஏன்னா இங்கே ஒன்றென்றது ஒன்றே கான் பதி அப்படிங்கிறது தான் கருத்து. பதிப்பொருள் ஒன்றே, பதிப்பொருள் ஒன்றேன்னு எப்போ? அவன் தனித்து நிற்கிற போது அவன் ஒன்று. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் எப்போ? அவன் உயிர்களை விட்டு தனித்து நிற்கிற போது சொரூப சிவமானன்னா அவன் யார்? ஏகன். அவன் அநேகன் எப்போ? எல்லா உயிரோடு கலந்து நின்னா அவன் அநேகன். சரிங்களா? ஏகம் என்பது வேறாய், அநேகன் என்பது ஒன்றாய் உடனாய், ஒன்றாய் உடனாய். அப்போ பெருமான் எப்படி நிற்பான்? மூணாய் நிற்பான், மூணாய் நிற்பான். இப்போ நமக்குள்ளே இருக்கிறானா? இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். இப்போ தனியாக இருக்கிறானா இல்லையா? ஒரே நேரத்தில் அவன் வேறாயும் நிற்கிறான், ஒன்றாயும் இருக்கிறான், உடனாயும் நிற்கிறான். இப்போ உங்களுக்கு உடனாய் எங்கே நிற்கிறான்? இப்போ உங்களுக்கு உடனாய் எங்கே இருக்கிறான்? எங்கிட்ட நிற்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது? கேட்கிற செய்தி நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? பாடம் நடக்குது. பாடம் நடக்கணும்னா பெருமான் எங்கே இருக்கணும்? உங்களுக்குள்ளே இருக்கணும் விளங்குறதுக்கு. உங்கள் அறிவு விளங்குவதற்கு அவன் எங்கே இருக்கணும்? உள்ளே இருக்கணும். அறிவை விளக்குவதற்கு வெளியே இருக்கணும். ஏன் அறிவில் நின்று உங்கள் அறிவை விளக்கிட்டு இருக்கிறான். அப்போ உங்களுக்கு வேறாய் நிற்கிறான். வேறாய் என்பது சொரூப நிலை. ஒன்றாய் நிற்பது உங்கள் அறிவில் நிற்கிறது. உடனாய் என்பது ஏன் அறிவில் நிற்பது. ஏன் அறிவில் உங்களுக்கு உடனாய் நிற்கின்றான்.
உங்கள் அறிவில் ஒன்றாய் நிற்கின்றான், தன்னிலையில் வேறாய் நிற்கின்றான். இப்போ இந்த மூணு இப்போ இந்த இடத்துல இருக்கா இல்லையா? தன்னிலையில் வேறாயும் நிற்கிறான், உங்கள் அறிவில் ஒன்றாயும் நிற்கிறான், என் அறிவில் உடனாயும் நிற்கிறான். என் அறிவில் உங்களுக்கு உடனாக நிற்கிறான், என் அறிவில் எனக்கு ஒன்றாய் நிற்கிறான். எனக்கு பார்த்தா என் அறிவில் இருப்பது ஒன்றாய், உங்களுக்கு பார்த்தா உடனாய். ஏன்னா விளக்கணும்னா வெளியிருந்து தான் விளக்கணும். உயிர்களுக்கு அறிவை விளக்குவதற்கு பெருமான் எங்கிருந்து விளக்குகிறான்? வெளியே இருந்து விளக்குறான். ஏன் உள்ளிருந்து விளக்கக்கூடாதா? உள்ளிருந்து விளக்கலாமா விளக்கக்கூடாதா? ஏன் விளக்க மாட்டேங்கிறாரு? சகலர்க்கு முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம். சகலர்க்கு முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதிகுணம். நமக்கு எப்படி சொன்னால் விளங்கணுமோ அப்படி தான் சொல்லணும். உள்ளிருந்து சொன்னால் நமக்கு விளங்காது, வெளியின்னு சொன்னாலும் விளங்காது. யாருக்குன்னா பக்குவம் வள்ளினா இல்லையா? அப்போது என்ன செய்கிறானுங்க? அறிவை விளக்கும் பொருட்டு உடனாய் நிற்பன், அறிவை விளக்கும் பொருட்டு உடனாய் நிற்பன், விளங்கும் பொருட்டு ஒன்றாய் நிற்பன். படற்கைங்கிறது முன்னிலை தானே. படற்கை என்பது முன்னாடி நிற்கிறது தான். பெருமான் என்னது குருநாதனாக வராரா இல்லை? 8ஆம் நூற்பால் அதான் சொல்கிறாரு. 8ஆம் நூற்பால் முக்கியமான கருத்து, சகலருக்கு எங்கே வராரு? மானுட சட்டை தாங்கி வந்து தான் ஞான உபதேசம் செய்வார். காரணம், ஆன்மாக்களுக்கு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு பெருமான் முன்னின்று தான் அருள் செய்யணும். முன்னின்று, குருநாதன் பின் நின்றுங்கிறார். முன் நிற்பார், ஆனால் எப்படி நிற்பார்? குருநாதனுக்கு பின்னாடி நிற்பார். அப்போ நமக்கு என்ன தெரியும்? குருநாதன் தான் தெரிவார், பெருமான் தெரிய மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த குரு வடிவத்தில் சிவத்தை பார்க்கணும். பார்த்துட்டா அறிவு விளங்கிடும். என்னைக்கு குரு வடிவத்தில் சிவம் விளங்குகிறதோ அப்போ அறிவு விளங்கிடும். அறிவு விளங்கிடும். அது விளக்கிறதுக்கு தான் அவர் படாத பாடு வர்றாரு. எவ்வளவோ சிரமப்பட்டாலும் நமக்கு காலம் வரணும், சிவபுண்ணியம் கூடணும். சரி, எனவே அந்த வகையில் இங்கே நமக்கு இந்த வெண்பாவை செய்கிறார். இப்போது நீங்கள் இந்த பிரம்மம் ஏகம் என்பதற்கு பதிப்பொருள் ஒன்றே என்று பொருள் கூறுறீங்க. அப்போது பதிப்பொருள் ஒன்றேன்னு சொன்னால் அப்போ இந்த அத்துவிதம் என்ற சொல்ல வேண்டியதில்லை. அத்துவிதம் என்ற சொன்னால் பிரம்மம் ஏகம் என்ற பொருளை சொல்ல வேண்டியது. ஒரு கருத்துக்கு 2 சொற்கள் கூற வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற தடைக்கு 3வது வெண்பா செய்கிறார். 3வது வெண்பா, பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும்போல் எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதமென்றே அறையும் ஆங்கு. பண்ணையும் ஓசையும் போல வெண்பாலாம் எழுதி போடணுமா வேண்டாம்? அதெல்லாம் இருக்குது, அப்படியே பார்த்துங்க. வெண்பாலாம் இதெல்லாம் எளிமையானதான். கொஞ்சம் ஏதாவது சுத்த விடுற மாதிரி இருந்ததுன்னா எழுதி போடலாம். இதெல்லாம் படித்தா புரியுதா இல்லையா? பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும்போல் எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவிதமாதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதமென்றே அறையும் ஆங்கு. பண்ணையும் ஓசையும் போல, எண்ணும் என்பதை எல்லாத்துலேயும் சேர்த்திக்கணும். பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல் இருக்கா இல்லையா? இந்த எண்ணும் என்பது எனப்படும் பண்ணும் எண்ணும். பண்ணும் என்பதும் பண்ணையும் ஓசையும் போல, பண்ணையும் எண்ணும் ஓசை போல, பண்ணும் ஓசையும் போல. இந்த எண்ணும் என்பதை ஒவ்வொன்றுக்கும் வருவிச்சுக்கணும், அதை கூட விட்டுருங்க. பழமும் எண்ணும்
சுவையும் போல. பண்ணும் ஓசையும் போல பழமும் சுவையும் போல. பழமும் சுவையும் போல. இந்த ரெண்டு எப்படி இருக்கிறதுங்க? பண்ணும் ஓசையும், பண்ணும் ஓசையும் பழமும் சுவையும் போல. எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது? இல்லையே, தேவாரத்தில் ஒரு பாட்டு ஞாபகம் வரணுமே. பண்ணும் பல ஓசை கேட்டது இல்லையா? மனப்பாடமாக வரல. சரி, தேவாரம். பண்ணும் பழமும் ஓசையும் போல எங்குமாம் அண்ணல் தாள், எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவிதமாதல். அதாவது பண்ணும் ஓசையும் எப்படிப்பட்டதுங்க? பிரிக்க முடியாதது. ஓசை இல்லாமல் என்ன இல்லை? பண் இல்லை. பழம் இல்லாமல் சுவை இல்லை. இந்த ரெண்டு எப்படி இருக்குதுங்க? பழத்தில் பன்னிடை தமிழொப்பாய், பழத்திடை சுவையொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கடுவிருள் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே, விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. 7ஆம் திருமுறை. பன்னிடை தமிழொப்பாய், பழத்திடை சுவையொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கடு இருள் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே, விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. அதுதான் அருமையான பாட்டு. அடுத்த பாட்டு. பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவாய், ஓடுநன் களனாக உண்பலி குழல்வானே, காடுநல் இடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றேன்னு 7ஆம் அருமையான பதிகம். அந்த பதிகம் திரு குருகாவூர் வெள்ளடை, குருகாவூர் வெள்ளடையில் பாடின பாட்டு. அந்த பாட்டை ஞாபகம் வச்சுங்க. பன்னிடை தமிழொப்பாய், பழத்தினில் சுவையப்பாய். பண்ணில் இருக்கிற ஓசை போலவும் பழத்தில் இருக்கிற சுவை போல. இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? அத்துவிதமாக இருக்குது. பழம்னு இருந்தால் அதில் என்ன இருக்கும்? சுவை இருக்கும். பண்ணு இருந்தால் அதில் என்ன இருக்கும்? ஓசை இருக்கும். ஓசை இல்லாமல் பண்ணில்லை, பண்ணு இல்லாமல் ஓசை இல்லை, பழம் இல்லாமல் சுவை இல்லை, சுவை இல்லாமல் பழம் இல்லை. ரெண்டு எப்படி இருக்கிறதுங்க? கலப்பு. அப்படி ஒரு கலப்பு. எங்குமாம் அண்ணல் தாள் அத்துவிதமாதல். இந்த இறைவனது திருவருள் எப்படி இருக்குதுங்க? எல்லா உயிர்களிலும் அத்துவிதமாக இருக்கின்றது. எது போல? பண்ணில் இருக்கிற ஓசை போல, பழத்தில் இருக்கிற சுவை போல, ஆன்மாக்களிடத்து முதல்வன் எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாக இருக்கிறான், அத்துவிதமாக இருக்கிறான். எனவே அத்துவிதமாதல் அருமறைகள், அருமறைகள். வேதம் என்ன செய்கிறது? ஒன்று எண்ணாது. அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் ஆங்கு. வேதத்தில் ஒன்றுன்னு சொல்லாமல் அத்துவிதம்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இறைவனையும் உயிரையும் பிரித்து பார்க்க முடியாது. எங்கெல்லாம் உயிர் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருப்பான்? பெருமான் இருப்பான். சரிங்களா? எது போல? இந்த எடுத்துக்காட்டு போல. உயிர் இருந்தால் அங்கே யார் இருப்பா? பெருமான் இருப்பான். அதனால் இறைவனை எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாங்க? அத்துவிதம், அத்துவிதம், அத்துவிதம் தான் சொல்கிறாங்க. ஏகன்னு சொல்லலாம். அது அவன் தன்னிலையில் அவன் ஏகன், தன்னிலையில் ஏகன். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு சிறப்பு எது? உயிரோடு இருக்கிறது தான் அவனுக்கு சிறப்பு. காரணம் என்ன? நம்மளை ஈடேற்றம் பண்ணணுமா இல்லையா? நாம் கரை தேரணும்னா அவன் அங்கே பெரிய ஆளுங்க, அவர் பெரிய ஆள், நம்ம பார்க்கவே முடியாது, நமக்கு வரவே மாட்டாருன்னா அவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? உண்டா இல்லையா? இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனால் நமக்கு ஏதாவது பெறுவது ஏதாவது ஒன்று இருக்கணுமா இல்லையா? நாம் சொல்லும் இல்லைங்க, எங்கள் ஊரில் ஒரு பேர் இருந்துட்டு போகிறாரியா, எனக்கு என்னையா சொல்கிறோமா இல்லையா? ஏன்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு என்னது? அவன் யாராக இருந்தால் என்னையா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அவன் அவ்வளவு உயர்ந்த இடத்துல பெருமான் இருந்தாலும் அவனுக்கு சிறப்பு என்பது என்னது? உயிர்களோடு அற்புதமாய் கலந்திருத்தல் தான் சிறப்பு. கலந்திருத்தல் தான்
சிறப்பு. அப்போ பண்ணும் ஓசையும், பண்ணோடு ஓசை உடனாய் நிற்பது போல, பழத்தோடு சுவை உடனாய் நிற்பது போல உயிர்களோடு பெருமான் எப்படி நிற்கிறான்? உடனாய் நிற்கின்றான். அத்துவிதம் என்பதற்கு இது உடனாய் என்று பொருள். முதல் பாட்டு ஒன்றாய், ரெண்டாவது பாட்டு வேறாய், மூன்றாவது பாட்டு உடனாய். 3 பாட்டில் 3, ஒன்றாய் என்பதற்கு ஒன்று, வேறாய் என்பதற்கு ஒன்று, உடனாய் என்பதற்கு ஒன்று. ஒரு பாட்டு 3 பாட்டை சொல்கிறார். அப்போது இறைவன் ஒரே நேரத்தில் 3ஆய் நிற்பான்னு சொல்லிட்டு 3 உதாரணம் சொல்கிறீங்க. அடுத்த கேள்வி என்ன வருது? ஒரே நேரத்தில் 3ஆ நிற்பான்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுக்கும் வேறு வேறு உதாரணம் சொல்கிறீங்களே. அப்போ 3ஐயும் ஒன்றா இருக்கிறான்னா நீங்கள் சொல்கிற உதாரணம் எப்படி இருக்கணும்? ஒரு உதாரணத்துல 3ஐயும் காட்டணுமா இல்லையா? மா தடை அபேதவாதிமா, அபேதவாதி எல்லாம் சங்கரர் மாத்துவர் தான். ஒன்றாய் என்பதற்கு சங்கரர், வேறாய் என்பதற்கு ராமானுஜர், உடனாய் என்பதற்கு வேறாய் என்பது மாத்துவர், உடனாய் என்பதற்கு ராமானுஜர். ஏன்னா அவங்க வேறு பொருள் சொல்கிறாங்களா இல்லையா? இதுக்கு அவங்க சொல்கிற ஓமையும் நம்ம சொல்கிற ஓமையும் வேறு வேறு. நம்ம ஏற்கனவே அந்த நூற்பாலையே பார்த்தாச்சு. 3க்கு 3 உதாரணம் சொல்லியாச்சு. 3க்கு 3 உதாரணம் சொன்னோமா இல்லையா? ஒன்றாய் என்பதற்கு என்ன செஞ்சோம்? உடலும் உயிரும் போல. வேறாய் என்பதற்கு கண்ணொளியும் சூரிய ஒளியும் போல. உடனாய் என்பதற்கு கண்ணொளியும் ஆன்மபோதம் போல 3 உதாரணம் பார்த்தாச்சு. வெண்பால வேற 3 உதாரணம் சொல்கிறார். வெண்பால வேற 3 உதாரணம் சொல்லுகிறார். இது அப்படியே இந்த அகர உயிர் போல. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை விளக்கத்துக்கு போனீங்கன்னா வேற 3 உதாரணம் சொல்லுவார். ஒரே கருத்துக்கு வேற வேற உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க. காரணம் என்னென்னா, ஏதாவது ஒன்றாவது விளங்கட்டுமே, 10 சொல்லி வைப்போம் இல்லையா? உண்மை விளக்கத்தில் நீங்கள் 26, 27, 28 நினைக்கிறேன், எண்ணிக்கை முன்ன பின்ன இருக்கலாம். இந்த 3க்கு அத்துவிதம் சொல்கிறார் உண்மை விளக்கத்தில். 27, 28, 29 27, 28, 29 இந்த 3ல் அத்துவிதம் சொல்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 45, 46, 47 3 உதாரணம் சொல்கிறார். அதுவும் அத்துவிதம் தான். உண்மை விளக்கத்திலேயே 2 இடத்துல அத்துவிதம் சொல்கிறார். 27, 28, 29 ஒரு அத்துவிதம், 45, 46, 47 ஒரு அத்துவிதம். அப்போ ஒரே நூலில் 2 இடத்துல அத்துவிதம் சொல்கிறார். வேறு வேறு ஓமை சொல்கிறார், வேறு வேறு ஓமை சொல்லுகிறார். ஒன்றாய்க்கு வேறு ஓமை, வேறாய் என்பதற்கு வேறு ஓமை, உடனாய் என்பதற்கு வேறு ஓமை. ஆனால் இதில் அருமையான ஒரு நுட்பம் உண்மை விளக்கத்தில் வச்சுருக்கிறாரு. இது பெத்த நிலையில் உள்ள அத்துவிதம், இது முத்தி நிலையில் உள்ள அத்துவிதம். பெத்த நிலையில் ஆன்மாக்கள் எவ்வாறு முதல்வனோடு அத்துவிதமாக இருக்கும் என்பதற்கு 3 ஓமை. முத்தி நிலையில் ஆன்மாக்கள் இறைவனோடு எப்படி நிற்கும் என்பதற்கு 3 ஓமை. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான வேறுபாடு. கொஞ்சம் நுணுகி பார்த்தா தான் தெரியும். பார்த்தா தான் சான்றோர்களையெல்லாம் எப்படி வணங்கணும்னு நமக்கு தெரியும். அவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருப்பார். அதில் அந்த அடங்கி நிற்றல் என்கின்ற ஓமை ரொம்ப அருமையான ஓமை. 46ன்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. சரி, 3க்கும் ஒரு ஓமை சொல்கிறாரு. டீயை சாப்பிட்டுட்டு பார்ப்போம். ஜூஸா? எல்லாத்துக்கும் டீ வருது, எங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறீங்க, வரணுமா? சரி, வர்ற வரைக்கும் பார்ப்போம். சரி, வெண்பா பாருங்க. அறக்கொடு சேர்த்தி அணைந்த கற்போல் உருக்கி உடங்கி இயைந்து நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் தமியேன் உளம்புகுதல் யானே உலகு என்பன் என்று. அரக்கு, இந்த சாணைக்கல் இருக்கா இல்லைங்களா? சாணைக்கல், கத்தியெல்லாம் சாணம் பிடிக்கிறாங்களா இல்லையா? அந்த கல், அந்த கல் தான் ஓமை அத்துவிதத்துக்கு. ஐயா, கத்தி கத்தி சாணம் பிடிக்கிறாங்கல்ல அந்த கல், அது இல்லை, அது இல்லை, அந்த கல் கிடையாது. சாணக்கல் என்பது என்னது? கத்தியெல்லாம் அந்த
வீடு வீடாக தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, மிஷின் காலில் வச்சு அமுத்துனாங்கன்னா அப்படியே பிடிப்பாங்க இல்லையா, அதே தான். அப்படி தமிழில் சொல்லுங்க. ஷார்ப்பாக சொன்னால் தான் புரியுது. சாணைக்கல், கத்திய பட்டையை தீட்டுகிற கல் இருக்கா இல்லையா, அதே தான் சாணைக்கல். அதில் என்ன இருக்குது பாருங்க, அரக்கு இருக்கும். அரக்கும் கூழாங்கல், கூழாங்கல் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆற்றுல எல்லாம் இருக்கலாம் கூழாங்கல், வெள்ளை கலரில் வெங்கச்சாங்கல். இந்த கல்லை நல்லா நுணுக்கி என்ன செய்வாங்க, அரக்கோட மிக்ஸ் பண்ணுவாங்க. அரக்கு இருக்கலைங்க, நம்ம சீல் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே அரக்கு, அந்த அரக்கும் கூழாங்கல் அதை நல்லா இடித்து பொடி பண்ணி நல்லா அதை கொதிக்க வச்சு அதில் போட்டு அந்த கல்லாக பண்ணிடுவாங்க. தெரியாதுங்களா, அதுதான் சாணக்கல். அப்போது இந்த சாணக்கல்லும் அரக்கும், சாணக்கல்லும் அரக்கும் என்னாச்சு சேர்ந்து சாணக்கல்லாக நிற்கிது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கிறதெல்லாம் அரக்கு, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கூழாங்கல். ஆனால் கூழாங்கல்லை தனியாக பிரிச்சிங்கன்னா அந்த கல் போயிடும், அரக்கை தனியாக பிரிச்சிங்கனாலும் அந்த கல் போயிடும். அப்போது ரெண்டு சேர்ந்து ஒன்றா நிற்குது. அதுக்கு ஒரு வேலை இருக்குது, என்னது, சாணம் பிடிக்கிறது அதனுடைய வேலை. சரிங்களா? அப்போ பாருங்கள், அறக்கொடு சேர்ந்து அணைந்த அக்கற்போல், அறக்கோடு சேர்ந்து இருக்கிற அந்த கூழாங்கல். அப்போ ரெண்டு பொருள் இருக்கிறது, அரக்கு என்பது ஒரு பொருள், கூழாங்கல் என்பது ஒரு பொருள். ரெண்டு சேர்ந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, சாணக்கல். ரெண்டு சேர்ந்தவொன்னு என்ன ஆயிடுச்சுங்க, சாணக்கல். அறக்கொடு சேர்ந்து அணைந்த கற்போல் உருக்கி, அது உருக்கி தான் அதை செய்வாங்க. எதை, அரக்கையும் கல்லையும் கொதிக்க வச்சு அதில் கலந்து தான் சேர்த்த முடியும். உருக்கி உடங்கி இயைந்து நின்று ஒன்றா நிற்கிது. ரெண்டும் என்ன சேர்ந்துருச்சுங்க, அரக்கும் கல்லும் இப்போ எப்படி இருக்குது, ஒன்றா நிற்கிது, ஒன்றா நிற்குது. இயைந்து நின்று பிரிப்பின்றி, பிரிப்பின்றி நிற்பது போல. இப்போ பாருங்க, ஒன்றாய் ஒன்றாய் வேறாய் உடனாய், மூணு அதில் இருக்கா இல்லையா? எது எது, சாணைக்கல் அப்படின்னு சொன்னாவே என்ன இருக்குது, அரக்கு கல். இந்த ரெண்டும் ஒன்றாய் நின்னா அதுக்கு சாணக்கல்லுன்னு பேர். சரியா? ரெண்டும் ஒன்றா நின்னா அதுக்கு என்ன பேர், சாணைக்கல். சாணைக்கல்லில் அரக்கும் கூழாங்கல் எப்படி நிற்குது, ஒன்றாய் நிற்கிறது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியும். சிகப்பாக இருக்கிறதெல்லாம் அரக்கு, வெள்ளையாக புள்ளி புள்ளியாக தெரியறதெல்லாம் கூழாங்கல். அப்போ அது எப்படி நிற்குது, வேறாய் நிற்கிறது, வேறாய் நிற்கிறது. ஆனால் அந்த ரெண்டு எப்படி இருக்குது, ஒன்று சேர்ந்து உடனாய் நிற்கிறது. ரெண்டு பொருள் வேறாய் இருக்கிறது, ரெண்டும் உடனாய் நிற்கிறது, ரெண்டும் சேர்ந்து ஒன்றாயும் நிற்கிறது, ஒன்றாயும் நிற்கிறது. அப்போது அந்த ரெண்டு பொருளை பார்க்கலாமா, பார்க்கலாம். ஆனால் பிரிக்க முடியுமா, பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த கல் போயிடும். சரிங்களா? அது அதனோட பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கா இல்லையா, அந்த பர்பஸ் போயிடும். சரிங்களா? அதுபோல் இப்போ மூணு சேர்த்து ஒரு உதாரணம், அறக்கொடு சேர்த்தி அணைந்த கற்போல் உருக்கி இயைந்து நின்று பிரிப்பின்றி, பிரிப்பின்றி தானேயாம், பிரிப்பின்றி தானேயாம். அரக்கு தானா நிற்கும், கல் தானா நிற்கும். பார்த்தா தெரியும், அதில் அந்த கல்லையே பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்றி, இனிமேல் கொஞ்சம் போய் பாருங்கள், சாணம் பிடிக்கிற கல்லை போய் பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக தெரியும், வேற தெரியும். நீங்கள் சொல்லலாம் இது பாரியும், இது அரக்கு, இது கல்லுன்னு தனித்தனியாக பார்க்கலாம். வேறாய் தானேயாம், அப்புறம் உலகேயாம். இப்போ இறைவன் எப்படி நிற்கிறான், தானேயாய் நிற்கின்றான். தானேயானது தன்னிலையில் வேறாய் தானேயாய் நிற்கிறான். அடுத்தது உலகேயாய், அதுபோல முதல்வன் எப்படி நிற்கிறான், தானேயாய். தானேயாய் என்பது வேறாய், தன்னிலையில் வேறாய் நிற்கின்றான்.
உலகேயாம் எப்படி நிற்கிறான்? ஒன்றாய் நிற்கின்றான். அடுத்தது தானே உலகேயாம். இந்த ரெண்டையும் சேர்த்திக்கணும். தானே உலகேயாம். தானே உலகேயாம். தானேயாம் உலகேயாம். தானே உலகேயாம். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய். அவையேயாய் என்பது என்னது? ஒன்றாய். தானேயாய் வேறாய். அவையே தானேயாய் உடனாய். அதே தான் இங்கே. தானேயாய் என்பது வேறாய், இறைவன் தன்னிலையில் வேறாய், உலகத்தோடு ஒன்றாய், உலகத்தோடு உடனாய். மூணாவும் நிற்கிறானா இல்லை? எது போல? எது போல? சாணைக்கல் போல. சாணைக்கல் போல இறைவன் எப்படி நிற்கிறான்? ஒன்றாய் நிற்கின்றான் என்று சொல்லுகிறார். ஒரு 5 நிமிடம்.